வணக்கம் கைஸ், வெல்கம் பேக். அப்போ இன்றைக்கி வந்து செம்ம டயர்டான ஒரு நாள். இன்றைக்கி இப்போ வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போகணுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்ம டயர்டாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்துன்னு இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த கடைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஓகேங்களா, இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு என்ன தோணுச்சுடா, ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணி இங்கே வந்தோங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது எதனாலன்னு நான் சொல்லிடுறேன். எதனாலன்னா இங்கே வந்துட்டு நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம ஆஃபர், வேர் ஹவுஸ் சேல் அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இங்கே போனதுக்கு பிறகு இங்கேயோட ப்ரொமோஷன் எல்லாம் பார்க்கையில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நீ உருட்டும், நல்ல மனசுக்கு நீ நல்லா தான் உருட்டுவேங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இங்கே வந்துட்டு இப்படியெல்லாம் பார்க்கையில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒன்று இல்லை இன்னொரு டேமேஜ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் வந்துட்டு இந்த பேக் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ இது எடுத்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுக்கினேன். வேறு ஏதாச்சும் நல்லது இருக்குதா பார்க்குறதுக்காக போனேன். பட் என்னன்னா, அதுக்கடுத்து நான் ரொம்ப நேரம் கழிச்சு அதை எடுத்துக்கிட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன். சரி அதுவே வாங்கிக்கலாங்கிற மாதிரி. பிறகு சும்மா தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி துரு பிடிச்சிருக்குதுங்க. அந்த டிசைன் எல்லாம் போயிருக்குது. உள்ளெல்லாம் பார்க்குறதுக்கு சகிச்சுக்க இல்லாத அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா, அதனால எனக்கு தேவையே கிடையாதுடா, நான் வேறு எங்கே இருந்தாச்சும் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி வச்சுட்டேன். ஸோ இங்கேருந்து வந்துட்டு நான் எதுவுமே வாங்கலை, பேக்ஸ் எதுவுமே வாங்கலை. அதுக்கடுத்து வந்து நான் அந்த பக்கம் போனேன். அந்த பக்கம் போய் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கினேன். மேக்கப்ஸ் வந்துட்டு நிஜமாகவே ஒர்த்து தான். ஸோ அது வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அக்காவுக்காக வந்துட்டு ஒரு சின்ன பேக் ஒன்று தேடிட்டு இருந்தேன். அது ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். பட் எங்கே அங்கே எதுவுமே ஒழுங்காகவே இல்லைங்க. ஸோ இந்த 20 dirhamsக்கெல்லாம் பார்க்கையில 20 dirhamsக்கு பிராண்டட் பேக் அப்படின்னலாம் உங்களுக்கு தோணலாம். பட் எனக்கு தெரியல, உங்களுக்கு விருப்பம்னு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருந்து ட்ராவல் பண்ணி அங்கே போகிறதா இருந்தால் அது வேஸ்ட்டாக தான் போகும். பட் உங்களுக்கு வந்துட்டு இந்த சும்மா நீங்கள் ட்ரைவ் போகிறீங்க, லாங் ட்ரைவ் போகிறீங்க, அப்போ சும்மா ஏறுறீங்க அப்படின்னலாம் ஓகே, மற்றபடி வேணாங்கன்னு தான் சொல்லுவேன். இங்கேருந்து கொஞ்சோண்டு மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு டாக்ஸி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு அதுக்கடுத்து தான் என் ஃப்ளாட்மேட் கூப்பிட்டாங்க, போய் ஏதாச்சும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். 2 பேருமே கிளம்பி போனோம். என் ஃப்ளாட்மேட் வந்துட்டு ஊருக்கு போக போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய ஷாப்பிங் அது இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்தோம். அண்ட் இங்கேயோட இந்த சாக்லேட் ஷேக் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்க். ஓகேங்களா, எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நான் வலிமையாக ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே குடிச்சிக்க மாட்டேன். டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். அதில் வந்து நான் குடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம்ஸில் ஏதாச்சும் ஒன்று குடிச்சிக்குவோம். அதில் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு சாக்லேட் ஷேக் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கேமராலாம் நல்லா செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 2 பேருமே உட்காந்து கொஞ்சம் நேரம் கதைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே உட்காந்துக்கணும். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவங்க கூட ஒரு நல்ல டைமும் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ட்ரிங்க்கை குடிக்கையில் வந்துட்டு ஒரு மாதிரி பனானா ஃப்ளேவராக இருந்துச்சு. வெயிட்டர் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு சாக்லேட் ஷேக் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் குடிச்சு பாருங்கள், இது பனானா ஃப்ளேவரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு பனானா ஃப்ளேவர் இருக்கிற நியூட்ரலாலாம் இருக்கிற வந்துட்டு ஏதோ ஒரு ஷேக் வாங்கியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருந்துச்சு. இதுதான் ஏண்ட ட்ரிங்க்கு. நான் ஃபஸ்ட்டு எனக்கு தந்தது வந்துட்டு அவங்களோட ட்ரிங்க். ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து செம்ம ஜாலியாக குடிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லாக மேலெல்லாம் கொட்டிக்கினேன். என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியல, கொட்டிக்கினேன். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம வாங்கியிருந்த சாக்லேட்டில் வாங்கியிருந்த இந்த ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு சொல்லி ஆகணும், அப்படி யம்மியாக இருக்குங்க. நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். அப்படி சாக்லேட் லவர்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே பிடிக்கும். பிறகு வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்கிட்ட வந்துட்டு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் தான் இது. அண்ட் இதில் வந்துட்டு செம்ம ரிச்சாக இருக்கும். சாக்லேட் எல்லாமே வந்துட்டு நியூட்ரலாகவும் போட்டிருப்பாங்க. செம்மையாக இருக்கிற ஒரு விஷயங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் பார்க்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் ஃப்ளாட்மேட் வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அவங்க வெக்கேஷனாக போகலை, அவங்க வந்துட்டு இங்கேருந்து எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு ஊரில் செட்டில் ஆகிறதுக்காக போயின்னு இருக்கிறாங்க. எனக்கு இருந்ததே இவங்க ஒருத்தவங்க. ஸோ இவங்களும் போகிறாங்கங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும், நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்து தான் ஆகணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேருமே கதைச்சுட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் கதைச்சோம், நிறைய கதைச்சோம். ஓகேங்களா, எது கதைச்சோங்கிறது மாதிரிலாம் தெரியல, பட் நிறைய கதைச்சோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு ரொம்ப நேரம் உட்காந்து கதைச்சுட்டே இருந்தோம். ஓகேங்களா, ஸோ அந்த டே வந்துட்டு செம்மையாக போயிட்டு இருந்துச்சு.
அண்ட் இந்த சாக்லேட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஐயோ அப்படி இருந்துச்சு, எனக்கு இப்போ கூட சாப்பிட்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இங்கே போனப்போ நான் வீடியோ எடுத்து இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா நம்ம சேனலில் தான் கிடக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. பிறகு வந்துட்டு இங்கே யாருமே இல்லாமல் இருக்கையில் வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்கிறது, அவங்க கூட வெளியே போகிறதெல்லாம் வந்துட்டு செம்ம ஜாலியான விஷயம். அண்டு எனக்கு வந்துட்டு நான் வெளியே போகிறதுக்கு இவங்க கூட மட்டும்தான் போயிட்டு இருந்தேன். எதர் நான் வந்துட்டு தனியாக போவேன், இல்லைன்னா இவங்க கூட போவேன். வேறு யாரு கூடயுமே நான் வெளியே போகிறது கிடையாது. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்குறதுக்கு இருந்துச்சுன்னா அவங்க கால் பண்ணுவாங்க, போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி தான் நம்ம வெளியே போவோம். அண்டு அன்றைக்கி வந்துட்டு அவங்க தான் கேட்டாங்க, இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், எப்படியும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த நோட்டீஸ் பீரியடெல்லாம் சர்வ் பண்ணி கம்ப்ளீட் ஆகிருந்து, இந்த கேன்சலேஷன் ப்ரோசஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க தான் கேட்டாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி போகலாமே, அவங்க கூட நீ எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண இயலும் அப்படின்னலாம் தெரியாது தானே. ஸோ வந்துட்டு போகலாங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. நானும் சொன்னேன் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பணும். அப்போது சும்மா தான் நான் சொன்னேன், எனக்கு இது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் சாப்பிட ஆரம்பித்தோம். அண்ட் எங்கள் 2 பேர்த்துக்குமே இந்த சாக்லேட், இந்த டிஷ் வந்துட்டு பிடிக்கும், ஓகேங்களா. நம்மளுக்கு வந்துட்டு இங்கே யாருமே இல்லாமல் இருக்கையில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறது வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் அவங்களுக்கு நானுமே எங்களால் எவ்வளோ இயலுமோ அவ்வளோவுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக தான் இருந்தோம். அண்டு அவங்க திடீர்னு வந்துட்டு இல்லை நான் போகிறேன் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல, எனக்கு கொஞ்சோண்டு வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் நம்ம ஒன்றுமே சொல்ல இயலாது, அவங்க லைஃப் அவங்க பார்த்து தான் ஆகணும். அவங்க ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரி போகணுங்கிற மாதிரி ஏதோ பிளான் போட்டுருந்தாங்க. ஸோ அவங்க அங்கே போகிறதுக்காக இருக்கிற ப்ரோசஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக ஊரில் தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி அப்படி தான் அவங்க கிளம்பி போனாங்க. ஸோ அவங்க போகையில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அண்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு எனக்கு தான் சொரணையே இல்லை, ஏன்னா எதுக்குமே அழுகாமல் இருந்து. ஸோ அவங்க போகையிலே வந்துட்டு எனக்கு ஓகே இதுவும் கடந்து போகும், நாம் இதை மூவ் ஆகி தான் ஆகணும், இவர் எதுவுமே செய்ய இயலாதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க போகையில் வந்துட்டு நல்லபடியாக தான் நான் வழி அனுப்பிச்சி விட்டேன். அண்ட் ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு வெளியே எதுவுமே நான் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ், நான் ரொம்ப அழுவேன், அந்த மாதிரியெல்லாம் இருந்தேன். பட் இப்போல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாதுங்க, ரொம்ப மாறிட்டேன். ஓகே எனிவே, ஸோ நாங்கள் 2 பேருமே வந்துட்டு நீ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க எப்படி எதுன்னெல்லாம் கதைச்சுட்டே இருந்தோம். ஸோ அவங்களும் சொன்னாங்க, ஊருக்கு வந்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறதா இருந்தால், அப்பாவோட ஃபேமிலி வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கால் அடிங்க, அங்கேருந்து எனக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நான் வரேன், மீட் பண்ணலாங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. சரி அப்படி அது பண்ணுவோமா பண்ணலையாங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் வந்துட்டு அப்படி சொல்கிறதே வந்துட்டு செம்ம குஜாலான விஷயம். நாங்கள் 2 பேருமே வந்துட்டு பக்கத்து ரூமில் இருக்கையிலே வந்துட்டு டெய்லி மீட் பண்ணிக்க மாட்டோம். சம்டைம்ஸ் எல்லாம் மாதத்தில் ஒரு வாட்டி தான் மீட் பண்ணிக்கவே செய்வோம். ஸோ அதில் வந்துட்டு ஊருக்கு போனதுக்கு பிறகெல்லாம் மீட் பண்ணுவோமுங்கிறது ரொம்ப டவுட்டான விஷயம். நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறதே வந்துட்டு என்னோட வெக்கேஷன் டைமில் தான், நான் இப்போ ஊரில் தான் இருக்கிறேன். எனிவே வந்துட்டு பட் சில விஷயங்கள் நம்மக்கிட்ட மீட் பண்ணலாம், நம்ம இது பண்ணலாம், பார்த்துக்கலாங்கிற மாதிரியெல்லாம் சொல்லையில் வந்துட்டு ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் அவங்க அதையாச்சும் சொல்கிறாங்களே, மீட் பண்ணுறோமோ இல்லையோங்கிறது செகண்டரி, அட்லீஸ்ட் அவங்க அதை சொல்கிறாங்களேங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. பேக்ரவுண்டில் வந்துட்டு செம்ம நாய்ஸியாக இருந்துச்சு. ஸோ அங்கே இன்னொரு ரூமில் தான் உட்காந்து இருந்தேன். அக்கா அம்மா எல்லாருமே வந்துட்டு ஓயாமல் கதைச்சுட்டே இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு என்னோட செகண்ட் நெஃப்யூ கிட்ட தான் கதைச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் செம்மையாக இருக்குது. அதனால வந்துட்டு அங்கேருந்து எழும்பி ரூமில் வந்து உட்காந்துக்கினேன். இப்போ வந்துட்டு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ சில பேரை வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும், எப்போயுமே நம்ம வந்துட்டு டெய்லி கதைக்கிறோமோ இல்லையோ, அவங்கக்கிட்ட இனிமேல் காண்டாக்டில் இருக்க போகிறோமோ இல்லையோ, அது வந்துட்டு வேற ஒரு விஷயம். பட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓகே மெமரியில் வந்துட்டு இவங்க ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் இந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருந்தாங்கங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் எனக்கு இவங்களுமே. ஸோ இப்போ வந்துட்டு நான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சு செம்ம டயர்டில் உட்காந்துருந்தேன். எனக்கு வந்துட்டு பல்லு வலியுமே இருந்துச்சு. அதில் வந்துட்டு நான் சாக்லேட்டெல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தேன். என்ன தான் செய்ய போகிறேங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பட் வந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டு ஒரு மாதிரி செம்ம டயர்டாக, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஹெவியான சாக்லேட் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் தானே, அந்த மாதிரி டயர்டாக இருந்தால் தான் சாஞ்சு உட்காந்துட்டு இருந்தேன். அண்டு இந்த ஷேக்கை வந்துட்டு எப்படியாச்சும் குடிச்சு முடிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் கொஞ்ச நேரத்தில் எனக்கு விளங்கிச்சு நம்மளால் இயலாதுங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கதைச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்குமே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்கள்கிட்ட டான்னு வந்து சேரும். அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.